புலிகள். பிரபல ஆங்கில நாளிதழ் ஒன்று வெளியிட்டுள்ள இந்தியாவின் சக்தி வாய்ந்த 100 நபர்கள் என்ற பட்டியலில் பிரதமர் மோடி முதலிடத்தில் உள்ளார். இந்தியா முழுவதும் வெளிவரக்கூடிய பிரபல ஆங்கில நாளிதழ் ஒன்று இந்தியாவின் சக்தி வாய்ந்த 100 நபர்கள் என்ற தலைப்பில் பட்டியல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. அந்த பட்டியலில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 23வது இடத்தில் இருக்கிறார். இதில் 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு மிக பெரும் அளவில் தொடர் வெற்றிகளை ஈட்டியதன் மூலம் அவர் இந்த இடத்தை அடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் அந்த பட்டியலில் முதலிடத்தில் மோடியும், 2ஆம் இடத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும், 3ஆம் இடத்தில் RSS தலைவர் மோகன் பகவத்தும் இடம்பெற்றிருக்கிறார்கள். மேலும் கடந்த ஆண்டு 13வது இடத்தில் இருந்த UP முதல்வர் யோகி ஆதித்யநாத் இந்த ஆண்டு 6வது இடத்திற்கு முன்னேறி செல்வாக்கு மிக்கவர்கள் பட்டியலில் சாதனை புரிந்திருக்கிறார். சென்னை உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராஜர் உள்நாட்டு விமான நிலையம் என பெயர் பலகையை வைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு நாடார் சங்கங்கள் சார்பாக சென்னை விமான நிலையத்தில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை உள்நாட்டு விமான நிலைய வளாகத்தில் பெருந்தலைவர் காமராஜர் முழு உருவ சிலையை அமைக்க வலியுறுத்தி பெருந்தலைவர் மக்கள் கட்சித் தலைவர் தனபாலன் மற்றும் தமிழ்நாடு நாடார் சங்கத்தின் தலைவர் முத்துரமேஷ் ஆகியோர் தலைமையில் சென்னை விமான நிலையத்தில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்திய விமான நிலையங்கள் ஆணையத்தின் முன்பாக நடைபெற்ற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு நாடார் சங்கங்களைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அப்போது சென்னை விமான மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு பெருந்தலைவர் காமராஜர் பெயர் சூட்ட வேண்டும், சென்னை உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராஜர் உள்நாட்டு விமான நிலையம் என பெயர் பலகையை வைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை இந்திய விமான நிலையங்கள் ஆணையம் நிறைவேற்ற முன்வர வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து பெருந்தலைவர் மக்கள் கட்சித் தலைவர் தனபாலன் மற்றும் தமிழ்நாடு நாடார் சங்கத்தின் தலைவர் முத்துரமேஷ் உள்ளிட்ட பல்வேறு சங்கங்களின் நிர்வாகிகள் இந்திய விமான நிலையங்கள் ஆணையரிடம் 5 அம்ச கோரிக்கைகள் அடங்கிய மனுவை அளித்தனர். மனுவை பெற்றுக்கொண்ட ஆணையர் காமராஜர் பெயர் பலகை வைப்பது, விமான அறிவிப்புகளில் பெருந்தலைவர் காமராஜர் உள்நாட்டு விமான நிலையம் என்று அறிவிப்பது மற்றும் பயணச்சீட்டுகளில் காமராஜர் பெயர் பதிவு செய்வது குறித்து 1 வாரத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஆணையர் உறுதியளித்ததாக முத்துரமேஷ் கூறினார். மேலும் மற்ற 2 கோரிக்கைகள் மத்திய அரசின் அனுமதி பெற்ற பிறகு அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆணையர் தெரிவித்ததாக முத்துரமேஷ் கூறினார். மேலும் கோரிக்கைகளை நிறைவேற்ற முன்வரவில்லை என்றால் அனைத்து நாடார் சங்கங்கள் சார்பாக மே மாதம் 20ஆம் தேதி சென்னையில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அவர் தெரிவித்தார். 1990ஆம் ஆண்டு VP சிங் அவர்கள் பாரத பிரதமராக இருக்கும் பொழுது சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையமானது விரிவாக்கம் செய்யப்பட்டு உள்நாட்டு முனையம் என்றும் வெளிநாட்டு முனையம் என்று ஆரம்பிக்கும் பொழுது அதை திறந்து வைப்பதற்காக இங்கே வந்த பொழுது அப்பொழுது தமிழ்நாட்டுடைய முதல்வராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒரு கோரிக்கை வைத்தார். வெளிநாட்டு முனையத்திற்கு அறிஞர் அண்ணாவினுடைய பெயரையும் உள்நாட்டு முனையத்திற்கு பெருந்தலைவர் காமராஜர் பெயரை வைக்க வேண்டும் என்றார். உடனடியாக மேடையிலே அறிவித்தார் அன்றைய பாரத பிரதமர் VP சிங் அவர்கள். ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆணையர் சரத்குமார் அவர்கள் நம்மளுடைய 5 கோரிக்கைகளில் 3 கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்றி தருவார் என்று ஒத்துக்கொடுக்கிறார்கள். சிலை பெருந்தலைவருக்கு அமைக்க வேண்டும் என்பதில் அவர்களும் ஆர்வமாக இருக்காங்க. அதாவது விமானத்துறை அமைச்சர்கிட்ட அனுமதி பெற்று அதுக்கான அனுமதி வாங்கி தருகிறோம். காமராஜர் புகைப்படத்தை முன்னாடி வச்சிருவோம். அலோன்ஸ் உடனடியாக அறிவிக்கப்படும், 1 வாரத்தில் அறிவிக்கப்படும் சொல்லி உறுதி கொடுத்துருக்காங்க. அதை நாங்கள் நம்புகிறோம். அப்படி அவர்கள் சொன்னதை செய்யவில்லை என்றால் ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்தை திரட்டி மிகப்பெரிய போராட்டங்கள், உண்ணாவிரத போராட்டம் நடத்த இருக்கின்றோம். நாடார் அமைப்புகள் அனைத்தும் ஒருங்கிணைந்து செயல்பட இருக்கின்றது. நன்றி. எங்களுடைய பள்ளிகளை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு காட்சிப்படுத்தியது எங்களுக்கு கிடைத்த கௌரவம் என கெஜ்ரிவால் பேட்டியில் கூறியுள்ளார். டெல்லியில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரதமர் மோடி மற்றும் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சோனியா காந்தி ஆகியோரை நேரில் சந்தித்து பேசினார். இதனைத் தொடர்ந்து டெல்லி முதல் மந்திரி கெஜ்ரிவாலையும் அவர் சந்தித்து பேசியுள்ளார். இதன் பின்பு கெஜ்ரிவாலுடன் டெல்லியில் உள்ள பள்ளிக்கூடங்களுக்கு நேரில் சென்று அவற்றை பார்வையிட்டார். இந்நிகழ்ச்சியில் தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, டெல்லி மந்திரி மணீஷ் சிசோடியா உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். இதேபோன்று சமூக சுகாதார சேவை மையங்களாக செயல்பட்டு வரும் டெல்லியில் உள்ள மொஹல்லா கிளினிக்குகளையும் அவர் பார்வையிட்டார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய கெஜ்ரிவால், தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு டெல்லியில் உள்ள எங்களுடைய பள்ளிகளை காட்சிப்படுத்தியது எங்களுக்கு கிடைத்த கௌரவம் என்று கூறியுள்ளார்.
நாடு முழுவதும் அத்தியாவசிய மருந்து பொருட்களின் விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. நாடு முழுவதும் அத்தியாவசிய மருந்து பொருட்களின் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 10.7% விலை உயர்த்தப்படும் என்று இந்திய தேசிய மருந்து விலை நிர்ணய ஆணையம் அறிவித்திருந்தது. அதன்படி வலி நிவாரணிகள், நுண்ணுயிர் எதிர்ப்பு மருந்துகள் உள்ளிட்ட 800க்கும் மேற்பட்ட மருந்துகளின் உயர்வு இன்று முதல் அமலுக்கு வருகிறது. இதில் அத்தியாவசிய மருந்து பட்டியலில் உள்ள பாராசிட்டமால், பாக்டீரியா தொற்று தடுப்பு மருந்துகள், இரத்த சோகை எதிர்ப்பு மருந்துகள், ஸ்டெராய்டுகள் உள்ளிட்டவற்றின் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் காய்ச்சல், புற்றுநோய், நீரிழிவு எதிர்ப்பு நோய், இரத்த அழுத்தம், தோல் நோய் உள்ளிட்ட பாதிப்புகளுக்கான மருந்துகளின் விலை 10.7% அதிகரிக்கப்பட்டுள்ளது. பாரதிய ஜனதா கட்சி செயற்குழு உறுப்பினரான கல்யாண ராமனை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்த உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. தமிழக பாரதிய ஜனதா கட்சி செயற்குழு உறுப்பினரான கல்யாணராமன் டுவிட்டரில் தொடர்ச்சியாக வெவ்வேறு மதங்களைச் சேர்ந்த மக்களிடையே வெறுப்புணர்வு, மோதல், கலவரத்தை ஏற்படுத்தும் நோக்கத்தோடு சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பதிவிட்டது தொடர்பான வழக்கில் கடந்த ஆண்டு அக்டோபர் 16ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து கல்யாணராமனை அக்டோபர் 23இல் குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்க சென்னை மாநகர காவல் ஆணையர் உத்தரவு பிறப்பித்தார். இதில் முதலில் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அவர் நிர்வாக காரணங்களுக்காக கடலூர் சிறைக்கு மாற்றப்பட்டார். இதற்கிடையில் குண்டர் சட்டத்தை ரத்து செய்ய கோரி அவரது மனைவி சாந்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் PN பிரகாஷ் மற்றும் நக்கீரன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கை விசாரித்த நீதிபதிகள் கல்யாணராமனை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்த உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டனர். திருப்பத்தூரில் நடைபெறவுள்ள இலக்கிய திருவிழாவுக்கு பொதுமக்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அழைப்பு விடுத்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள தூய நெஞ்ச கல்லூரியில் வருகின்ற 2ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை இலக்கிய திருவிழா மற்றும் புத்தகங்கள் கண்காட்சி நடைபெறவுள்ளது. இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், இந்த இலக்கிய திருவிழாவிற்கு இலக்கியாளர்கள், சினிமா நடிகர்கள், புத்தக பதிப்பாளர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். அதேபோல் தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய எழுத்தாளர்களான 45 பேர் கலந்து கொண்டு 54 அரங்குகள் போடப்பட்டு இலக்கிய திருவிழா நடைபெறவுள்ளது எனவும் சுமார் 1 லட்சத்திற்கும் மேலாக புத்தகங்கள் இடம்பெறுவதாகவும் மாவட்ட ஆட்சியர் அமர் குஷ்வாஹா தெரிவித்தார். மேலும் திருப்பத்தூர் மாவட்ட மக்கள் மட்டுமின்றி சுற்றுவட்டார பொதுமக்களும் கலந்து கொள்ள வேண்டும் என அழைப்பு விடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த திருவிழாவில் நம்ம மொத்தம் 14 செஷன் ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. அந்த 14 செஷன்ஸில் ஒரு செஷன்ஸ்க்கு 3 ரைட்டர்ஸ், நம்ம தமிழ்நாடு மாநிலத்தில் எத்தனை நல்ல ரைட்டர்ஸ் இருக்கிறாங்க, நிறைய அவார்டு வாங்கிய ரைட்டர்ஸ் இருக்கிறாங்க, எல்லா ரைட்டர்ஸ்க்கு கூப்பிட்டு மொத்தம் 45க்கு மேலே ரைட்டர்ஸ் இங்கே வந்துருக்கிறாங்க. ஸோ டைம் ஃப்ரேம் என்ன இருக்குது, நம்ம புக் ஃபேர் புத்தக திருவிழா அது மாதிரி காலையில் 10 மணிக்கு, ஈவினிங் 8 மணிக்குள்ள இருக்குது. அதே மாதிரி 3 to 7 அந்த பீரியடில் நம்ம பேனல் டிஸ்கஷன்ஸ் இருக்குது. ஒரு நாளுக்கு ஒரு செஷனில் ஒரு டாபிக் இருக்குது. அந்த டாப்பிக்கில் யார் எந்த ரைட்டர்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாங்க அவங்க மட்டும் பேசிக்கிறாங்க. விளம்பர இடைவேளைக்கு பின் ஜெம் துளிகள் தொடரும். அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்று வரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் திருமணம், சீமந்தம், கிரகப்பிரவேசம், மஞ்சள் நீராட்டு விழா, பிறந்த நாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம். உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். ஜெம் துளிகள் தொடர்கின்றன. தாளவாடி அருகே சட்டவிரோதமாக வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சந்தன கட்டைகள் மற்றும் நாட்டு துப்பாக்கி உள்ளிட்ட பொருட்களை வனத்துறையினர் பறிமுதல் செய்தனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள தாளவாடி பகுதியில் சிலர் சட்டவிரோதமாக சந்தன கட்டைகளை பதுக்கி வைத்துள்ளதாக வனச்சரக அலுவலர் சதீஷுக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இந்த தகவலின் அடிப்படையில் ஆசனூர் வன பாதுகாப்பு படை வனச்சரக அலுவலர் அமுல்ராஜ் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் இணைந்து தாளவாடி பகுதியில் உள்ள காசிம் ஷெரீப் மற்றும் சபியுல்லா ஆகியோரின் வீடுகளில் சோதனை நடத்தினர்.
இந்த சோதனையில் 35 கிலோ எடையுள்ள சந்தன மர கட்டைகளும் நாட்டு துப்பாக்கி போன்ற பொருட்களை பறிமுதல் செய்து தாளவாடி வனச்சரக அலுவலகத்திற்கு கொண்டு சென்றனர். மேலும் இந்த சம்பவத்தில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் ஜாபு ஷெரீப் என்பவரை வனத்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். மரக்காணம் அருகே கடலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பைபர் படகு மாயமான சம்பவத்தால் சிறிது நேரம் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் எக்கியார் குப்பம் பகுதியைச் சேர்ந்த சந்திரன் என்பவர் தனக்கு சொந்தமான 35 லட்சம் மதிப்புள்ள பைபர் படகை மீன்பிடித்துவிட்டு கடலில் நிறுத்தி வைத்துள்ளார். இந்நிலையில் இன்று காலை சந்திரன் கடலில் சென்று படகை பார்த்தபோது படகு மாயமாகியுள்ளது. இதனையடுத்து உடனே சந்திரன் மற்ற மீனவர்களுக்கு தகவல் தெரிவித்து சுமார் 20க்கும் மேற்பட்ட படகுகள் மூலம் மாயமான படகை கடலில் தேடி வந்தனர். நீண்ட நேர தேடலுக்கு பின்பு ஃபைபர் படகு கடலில் மூழ்கிக் கொண்டிருப்பதை அறிந்த மீனவர்கள் படகை மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த ஓராண்டில் மரக்காணம் மீனவ பகுதிகளில் மட்டும் இதுவரை 10 படகுகள் கடலில் மாயமாகி உள்ளதாக மீனவர்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். இதற்கு மரக்காணம் பகுதியில் துறைமுகம் இல்லாததே முக்கிய காரணம் என மீனவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருப்பத்தூரில் பாமக சார்பில் இடஒதுக்கீடு தொடர்பான உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருப்பத்தூர் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக பாமக சார்பாக 10.5% இடஒதுக்கீட்டை ரத்து செய்தது தொடர்பாக உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டம் மாநில துணை பொதுச் செயலாளர் ராஜா தலைமையில் நடைபெற்ற நிலையில் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். மேலும் மாநிலம் மற்றும் மத்திய அரசுகள் கலந்தாய்வு செய்து சட்டமன்ற கூட்டத்தில் இடஒதுக்கீடு தொடர்பான தீர்மானத்தை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். உசிலம்பட்டி அருகே இலவச மின் இணைப்பு வழங்க லஞ்சம் வாங்கிய உதவி மின் பொறியாளரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்தனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே உத்தப்ப நாயக்கனூர் மின்சார அலுவலகத்தில் உதவி மின் பொறியாளராக சக்திவேல் என்பவர் வேலை பார்த்து வந்துள்ளார். இந்நிலையில் ரெட்டியப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சசிகுமார் என்பவர் தனது தோட்டத்திற்கு இலவச மின் இணைப்பு கேட்டு மின்சார அலுவலகத்தில் விண்ணப்பித்துள்ளார். இதனையடுத்து இலவச மின் இணைப்பு வழங்குவதற்கு உதவி மின் பொறியாளர் சக்திவேல் லஞ்சம் கேட்ட நிலையில் சசிகுமார் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினரிடம் புகார் செய்துள்ளார். அதனைத் தொடர்ந்து லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் சசிகுமாரிடம் 30,000 ரூபாய் பணத்தை கொடுத்து அனுப்பி வைத்து உதவி மின் பொறியாளர் சக்திவேலுவை கையும் களவுமாக கைது செய்தனர். பொள்ளாச்சி அருகே அம்பராம்பாளையம் கிராமத்தில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் பொதுமக்கள் மத நல்லிணக்க உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த அம்பராம்பாளையம் கிராமத்தில் மாகாளியம்மன் கோவில் திருக்கல்யாண வைபவம் விழா, மத நல்லிணக்க விழா மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் உறுப்பினர்களுக்கு பாராட்டு விழா என முப்பெரும் விழா நடைபெற்றது. இந்த விழா மாகா காளியம்மன் அறக்கட்டளை தலைவர் விஜயகுமார் தலைமையில் நடைபெற்ற நிலையில் மருத்துவர் வசந்தகுமார் முன்னிலை வகித்தார். இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்ட நிலையில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரும் மத நல்லிணக்க உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். மேலும் நிகழ்ச்சியில் அம்பராம்பாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் சகர்பானு ஃபைசல், நாயக்கன்பாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் கன்னிமுத்து உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சேலம் மேட்டூர் அருகே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மறைந்த சாலைக்கு மலர் வளையம் வைக்கும் நூதன போராட்டம் நடைபெற்றது. சேலம் மாவட்டம் வந்தவாசி அருகே உள்ள தாசகாப்பட்டி, நெரியம்பட்டி, பழையூர், சின்னனூர் வழியாக ஜலகண்டபுரம் செல்லும் சாலை நீண்ட நாட்களாக பழுதடைந்து காணப்பட்டது. இந்நிலையில் சாலையை சீரமைக்க ஜல்லிக்கற்கள் கொட்டப்பட்டு பணிகள் தொடங்கிய நிலையில் கடந்த 1 ஆண்டுக்கும் மேலாக சாலை பணிகள் கிடப்பில் போடப்பட்டுள்ளன. இதனால் அப்பகுதி மக்கள் சாலையை பயன்படுத்த முடியாமல் பெரிதும் சிரமம் அடைந்து வருகின்றனர். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனையடுத்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நங்கவள்ளி ஒன்றிய செயலாளர் ஜீவானந்தம் தலைமையில் ஊர்வலமாக நடந்து சென்று சாலையில் மலர் வளையம் வைத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். விளம்பர இடைவேளைக்கு பின் ஜெம் துளிகள் தொடரும். அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்று வரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். திருமணம், சீமந்தம், கிரகப்பிரவேசம், மஞ்சள் நீராட்டு விழா, பிறந்தநாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில்
டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம். உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். ஜெம் துளிகள் தொடர்கின்றன. திருவண்ணாமலை அருகே கொந்தந்தவாடி கிராமத்தில் முதலமைச்சரின் சிறப்பு பட்டா மாறுதல் முகாம் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அருகே கொந்தந்தவாடி கிராமத்தில் எறும்பூண்டி, கருமாரப்பட்டி ஆகிய ஊராட்சி பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் முதலமைச்சரின் சிறப்பு பட்டா மாறுதல் முகாம் நடத்தப்பட்டது. இந்த முகாம் வட்டாட்சியர் சர்க்கரை தலைமையில் நடைபெற்ற நிலையில் மாவட்ட வட்ட வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலர் கிருஷ்ணமூர்த்தி கலந்து கொண்டு முதலமைச்சரின் சிறப்பு முகாம் பயன்கள் குறித்து பேசினார். இதனையடுத்து முகாமில் 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கலந்து கொண்டு மனுக்கள் வழங்கிய நிலையில் 20க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு நத்தம் பட்டா மாற்று சான்றிதழ் வழங்கப்பட்டது. மேலும் இந்த முகாம் நிகழ்ச்சியில் சமூக பாதுகாப்பு வட்டாட்சியர் பன்னீர் செல்வம், ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் தமயந்தி ஏழுமலை, ஊராட்சி மன்ற தலைவர்கள் பூபாலன், மஞ்சு, கிருஷ்ணமூர்த்தி, ஜெயராமன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சின்னத்திரை நடிகர் பாலாஜி மகளை மீட்டுத்தரக் கோரி மாநில குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தில் மனைவி மீது புகார் அளித்துள்ளார். சினிமாவில் காமெடியனாக நடித்து வரும் தாடி பாலாஜி தனியார் டிவியின் பல காமெடி நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்று வருகிறார். இந்நிலையில் நடிகர் தாடி பாலாஜி கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன்பு நித்யா என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு போர்ஷிகா என்ற 6 வயது பெண் குழந்தை ஒன்று உள்ளது. இதற்கிடையில் நடிகர் பாலாஜிக்கும் நித்யாவுக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்த நிலையில் இது தொடர்பாக இருவரும் ஏற்கனவே போலீசில் புகார் கொடுத்திருந்தனர். இந்நிலையில் சின்னத்திரை நடிகர் பாலாஜி தன் மனைவியிடம் இருந்து மகளை மீட்டுத்தரக் கோரி மாநில குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தில் புகார் அளித்துள்ளார். உக்ரைனின் ராணுவ ஹெலிகாப்டர்கள் ரஷ்யாவில் உள்ள எண்ணெய் கிடங்கு மீது வான்வழியாக தாக்குதல் நடத்தியுள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யா கடந்த பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி தாக்குதலை தொடங்கிய நிலையில் உக்ரைன் மீதான ரஷ்ய போர் 2வது மாதமாக தொடர்கிறது. இந்த நிலையில் ரஷ்ய வான்பரப்புக்குள் புகுந்த உக்ரைனின் ராணுவ ஹெலிகாப்டர்கள் ரஷ்யாவில் உள்ள எண்ணெய் கிடங்கு மீது வான்வழியாக தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்நிலையில் ரஷ்யாவின் மேற்கு நகரமான பெல்கரோட் நகரத்தில் உள்ள எண்ணெய் கிடங்கு மீதுதான் உக்ரைன் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இதையடுத்து உக்ரைனின் இந்த தாக்குதலில் எண்ணெய் கிடங்கு கொழுந்துவிட்டு எரிகிறது. மேலும் எண்ணெய் சேமிப்பு கிடங்கில் பணியாற்றிய ஊழியர்களில் 2 உக்ரைனின் தாக்குதலில் காயமடைந்துள்ள நிலையில் 170க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் தீயை அணைக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். உக்ரைன் தாக்குதல் நடத்திய பெல்கரோட் நகரம் உக்ரைன் ரஷ்யா எல்லையில் இருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. தனக்கு எதிராக செயல்படுவதாக அமெரிக்கா மீது இம்ரான்கான் கூறிய குற்றச்சாட்டில் முற்றிலும் உண்மையில்லை என்று வெள்ளை மாளிகை தகவல் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த சூழலில் பிரதமர் இம்ரான்கான் தலைமையிலான அரசு மீது வருகிற 3ஆம் தேதி வாக்கெடுப்பு நடைபெறவுள்ளது. இந்நிலையில் இந்த வாக்கெடுப்பில் பெரும்பான்மையை நிரூபிக்கவில்லை என்றால் இம்ரான்கான் அரசு கவிழும் நிலை உருவாகியுள்ளது. இந்த சூழலில் அந்நாட்டு மக்களிடையே உரையாற்றிய இம்ரான்கான், நான் 20 ஆண்டுகளாக கிரிக்கெட் விளையாடிய போது இந்த உலகமும் என்னுடன் கிரிக்கெட் விளையாடியவர்களும் நான் கடைசி பந்து வரை விளையாடிய நிகழ்வை பார்த்துள்ளனர் என்று பேசினார். இந்நிலையில் தன் வாழ்வில் நான் ஒருபோதும் தோல்வியை ஏற்றுக்கொண்டதில்லை என்றும் நான் வீட்டில் முடங்கிவிடுவேன் என ஒருவரும் நினைத்துவிடக் கூடாது எனவும் நான் திரும்பவும் வலிமையுடன் வருவேன் என்றும் தெரிவித்தார். இந்நிலையில் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கானின் கருத்து குறித்து வெள்ளை மாளிகை தகவல் தொடர்பு இயக்குநர் கேட் பெடிங்பீல்ட் கூறுகையில், அந்த குற்றச்சாட்டில் முற்றிலும் உண்மையில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் ஜெம் துளிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் துளிகளை காண இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.